Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் எல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன்றது இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ரூல்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜியில் கிடைக்கிற ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் நம்மளோட டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைவ் வந்து போயிருந்தேன். ஓகேங்களா, லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து லைவ் போயிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ XAUSD கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக இங்கே மேலே சோச் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து பிஓஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு லோன்றது இங்கே இருக்குது அண்ட் ஹைன்றது இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலாக நமக்கு சோச் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா, சோச் வந்து கொடுத்துட்டான். ஸோ இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த 2 டிமாண்டு தான் நமக்கு வேலிடு. இந்த 2 டிமாண்டில் பை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிமாண்டுக்கு தான் மார்க்கெட் ட்ராவல் பண்ணி கீழே வந்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, டிமாண்டுக்கு மார்க்கெட் ட்ராவல் பண்ணி கீழே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ மேலே இருந்து, அதாவது இங்கே மேலே இருந்து கீழே வந்தாகணும். அப்போது மேலே ஒரு லோ டைம் ஃப்ரேமில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஸோ நம்ம இந்த இடத்துல செல் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ 1 ஹவரில் நம்ம 2 சப்ளை வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா, ஸோ 1 ஹவரில் இது ஒரு சப்ளைவும், ஸோ இங்கே இருக்கக்கூடிய இது ஒரு சப்ளைவும் அண்ட் இங்கே ஒரு சப்ளைவும் நம்ம எடுத்திருந்தோம். இதுக்கு நமக்கு மிட்டிகேட் பண்ணாமல் மார்க்கெட் கீழே வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு பெரிய கன்சால்டேஷன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, சரி ஓகே. அதுக்கப்புறம் 1 ஹவரில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஒரு பிஓஎஸ் நமக்கு மேலே லிக்விடிட்டி ஹண்ட்டு. இந்த 2 ஹையுமே ஹண்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சலாம் ஹண்ட் ஆக போகுது அப்படின்றத முன்னாடி கண்டுபிடிச்சலாம். ஸோ இது வந்து இது பிஓஎஸ்னா இந்த 2 ஹையுமே சோச் கிடையாது. இது வந்து ஒரு டபுள் சோச்சாக எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது நிறைய பேர் லோ டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறவங்க. ஆனால் இது ரெண்டுமே ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் தான். ஸோ இந்த லிக்விடிட்டி ஹண்ட்டில் மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. எங்கே இந்த டிமாண்டில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பிஓஎஸ், இது வந்து சோச்சா எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் பீப்புள் வந்து போகும்போது இது ரெண்டும் சோச்சா எடுத்துக்கிட்டு இதை டிமாண்டாக எடுப்பாங்க. ஏன்னா சோச் கொடுத்துச்சு பை, அப்போது நமக்கு இங்கே டிமாண்ட் வந்து கிடைக்கும். இந்த டிமாண்டில் பை போனவங்களோட ரியாக்ஷன் தான் இது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணி கீழே வந்து அடிச்சிட்டான். ஓகேங்களா, ஸோ இதை வந்து எகெயின் நம்ம சோச்சா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓவராலாக நமக்கு தெரியும் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கான். அப்போது பிஒய்ஸ் வந்து நமக்கு பண்ணியிருக்குன்றத ஒரு நாலேஜபிளாக பார்க்கும்போது நமக்கு இது பிஒய்ஸாக எடுத்துக்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போது இந்த டிமாண்டில் இந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணி மேலே போயிருக்கு. அதே இடத்துல ஒரு சின்னதாக ரியாக்ஷன் பண்ணி கீழே வந்து நமக்கு வந்து பிஒய்ஸ் வந்து பண்ணி பாடி க்ளோஸ் வந்து பண்ணிட்டான். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். இந்த சப்ளையில் செல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் மேலே வந்து இந்த செல்லுலேருந்து செல் வந்து போயிட்டுருக்கான். அந்த சப்ளைலேருந்து செல் வந்து மூவ் பண்ணியிருக்கான். ஸோ இதில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் நம்ம ட்ரை பண்ணோம். என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கான்றதை வந்து செக் பண்ணிடலாம். ஸோ 1 ஹவர் சப்ளை 5 மினிட்டுக்கு ரீஃபைன்மெண்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 5 மினிட் ரீஃபைன்மெண்ட்டு நம்ம எடுக்கும்போது இது வந்து எக்ஸ்ட்ரீம் ரீஃபைன்மெண்ட் அண்ட் இது வந்து ஒரு டிசிஷனல் ரீஃபைன்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வீடியோ சும்மா பார்க்காம உங்கள் சார்ட்டில் மார்க்கிங் பண்ணிடுங்க இதெல்லாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் அண்ட் மேலே ஒரு ரீஃபைன்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் பக்காவாக வந்து திரும்பிடுச்சு. ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 மினிட்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணேன், 1 மினிட்ல இந்த கன்சால்டேஷனை பியூராக மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ண உடனே
இங்க மேல சப்ளை எடுக்கணும். ஆனா, இந்த ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு மெஸ்ஸியான ஸ்ட்ரக்சரா இருக்கு. அதனால நான் 5 மினிட்டுக்கு டைம் ஃப்ரேமுக்கு உள்ள போறேன். இப்ப நான் 1 மினிட்ல தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஆனா 5 மினிட்க்கு நான் ஏன் போனேன் அப்படின்றது உங்களுக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ மெஸ்ஸியான ஸ்ட்ரக்சரா இருக்குன்றனால ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு ஃபில்டர் பண்றேன். பியூரா ஒரு சப்ளை வந்து கிடைக்குது. ஸோ இந்த சப்ளைல வெயிட் பண்ண மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு டக்குன்னு கீழ வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு பிஒஎஸ். பிஒஎஸ் வந்து குடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ பிஒஎஸ் வந்து குடுத்துட்டு, இந்த பிஒஎஸ்ல சப்ளைல இருந்து மார்க்கெட் கீழ போயிருக்கானான்றத ஒன்ஸ் செக் பண்ணிடணும். நமக்கு இந்த பிஒஎஸ்ல சப்ளைவே இல்ல. சப்ளைவே இல்லாம மார்க்கெட் வந்து கீழ வந்து போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இத நம்ம சப்ளைவா எடுத்தாலும், இது ஆக்சுவலா சப்ளைவா எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ இது சப்ளைவா எடுத்தாலும் நமக்கு பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். சப்ளை ஃபெயிலியர். ஆனா மார்க்கெட் வந்து ஒரு செல் அடிச்சிருக்கான். இது என்ன எத மீன் பண்ணுதுன்னா, கண்டிப்பா இந்த ஹைய லிக்விடிட்டியா பிளேஸ் பண்ணிட்டான். எப்படி இந்த டபுள் டாப்ப வந்து சூப்பரா லிக்விடிட்டியா பிளேஸ் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இது வந்து லிக்விடிட்டியா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இந்த டபுள் டாப்ப ஹிட் பண்ணி இந்த டைரக்ட் என்ட்ரில மார்க்கெட் என்ட்ரி எடுத்து கீழ வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இதுவும் வந்து ஒரு நல்ல சப்ளை தான். இது எப்படி சப்ளை அப்படின்றத இப்ப சொல்றேன் பாருங்க. 15 மினிட்ஸ்ல நமக்கு இது ஒரு பிஒஎஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிஒஎஸ் அப்படின்றப்போ நமக்கு டிமாண்ட்ன்றது இதுதான் டிமாண்ட். அப்போ இந்த டிமாண்ட்ல ரியாக்ஷன் பண்ணி நமக்கு ஒரு ஃபிளிப்ப குடுத்துட்டு அதுக்கப்புறம் சோச் வந்து பண்ணியிருக்கான். இந்த இடத்துல சோச் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபிளிப்பா வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டிலே ஒரு ஃபிளிப் தான். ஓகேங்களா? அதுல ரீஃபைன்மென்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரீஃபைன்மென்ட். கொஞ்சம் உடம்பு சரியில்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வாய்ஸ் நல்லா இல்லைன்னா. ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் சப்ளை, 5 மினிட் ரீஃபைன்மென்ட். இந்த சப்ளைலயும் மார்க்கெட் ஒர்க் ஆகி கீழ போறதுக்கும் பாசிபிள் இருக்கு. ஆமாதானே? ஏன்னா இந்த சப்ளைன்றது ஒரு நியூயார்க் டைமிங்ல கிரியேட் ஆன ஒரு சப்ளை. ஓகேங்களா? ஸோ மிட்டிகேஷன் அப்படின்றது லண்டன். இந்த சப்ளை கிரியேட் ஆனது நியூயார்க். நியூயார்க் புஷ் பண்ணி ஒரு அடி கீழ அடிச்சிருக்கான். அப்போ இங்க இருக்கக்கூடிய சப்ளை ஒர்க் ஆகுறதுக்கு சான்ஸ் வந்து ஹைலி வேலிட். ஆனா இந்த ஹை பெண்டிங்ல இருக்கு. நல்லா பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஹை பெண்டிங்ல இருக்கு. இன் கேஸ் இந்த விக் வந்து இப்படி ஹிட் பண்ணிட்டு இந்த ஹையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே போயிருந்தானா இது பக்காவான லிக்விடிட்டி ஹண்ட்டு. இந்த சப்ளைல கண்ணை மூடிட்டு நம்ம செல் பண்ணலாம். ஆனா இங்க லிக்விடிட்டி பெண்டிங் விட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த ஹையை இன்னும் எடுக்காம இருக்கு. அப்போ இந்த ஹையை எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்போ இந்த சப்ளைல நம்ம போகும்போது எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆனா இந்த சப்ளைவை நம்ம விட முடியாது. ஏன்னா இதுவும் வந்து ஒரு வேலிடான சப்ளை மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால என்னோட பிளான் என்னன்னா, இங்க டைரக்ட் என்ட்ரி போட்டிருக்கேன். அண்ட் இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போறேன். ஸோ 5 மினிட் ரீஃபைன்மென்ட் 1 மினிட்ல எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டா, நான் செல் வந்து போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து நைட் மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கு அப்படின்றனால ரீஃபைன்மென்ட் மிட்டிகேட் பண்ணா சேம் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் நான் பார்க்க போறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஹை வந்து எடுத்திருக்கு. அண்ட் லோ வந்து எடுத்திருக்கு. இங்க ஒரு சப்ளை இருக்கு. சப்ளைல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். இப்போ நம்ம இங்க செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? செல் வந்து இப்படி ட்ரை பண்ணலாம். டிபி வந்து நம்ம எப்பயும் போல அந்த இடத்துல போடலாம். ஓகேங்களா? ஓகே தான். கரெக்ட் தான். ஆனா நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா, எனக்கு இந்த ரீஃபைன்மென்ட் வந்தா என்ட்ரி, இல்லன்னா நோ என்ட்ரி. நான் அவாய்ட் பண்ணிடுவேன். நான் இத எப்படி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளை மிட்டிகேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்து எல்லாரையும் உள்ள வர வச்சுட்டு அப்புறம் மேல போய் ஹிட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பார்ப்பேன். அஸ்யூம் பண்ணிப்பேன். ஸோ மார்க்கெட் இங்க இருந்தே செல் ஆனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னோட கேபிட்டல் வந்து சேஃபா இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னோட ரூலுக்கு மார்க்கெட் வந்தா மட்டும் தான் நான் அப்ரோச் பண்ணுவேன். வரலன்னா நான் அத கண்டுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இத இப்படியே எடுத்துறணும். ஸோ நமக்கு இந்த சப்ளைக்கு வந்தானா கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ண போறோம். ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி ஜேபிஒய்ல வந்து ஒரு என்ட்ரி வந்து இன்னைக்கு குடுத்திருந்தேன். ஸோ யூஎஸ்டி நம்ம அந்த லைவ் சேனல்லே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ லைவுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத பார்த்துட்டு வந்துருங்க.
ஸோ இங்கே டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் தான் பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் 4 ஹவர் டிமாண்டுக்கு வந்தான். 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணான். 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ல நமக்கு என்ட்ரி. 5 மினிட்ல பக்காவாக ஒரு ஹையை எடுத்து நமக்கு சோர்ஸ் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ என்னோட என்ட்ரி இந்த எக்ஸ்ட்ரீமில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து இது வந்து சப்ளை. இது வந்து சப்ளை. அப்போது ஃப்ளிப்புன்னு பார்த்தீங்கன்னா எதை நம்ம ஃப்ளிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை வந்து ஃப்ளிப்பாக எடுக்கலாம். ஸோ இது வந்து மிட்டிகேட்டடா? எஸ், இது வந்து மிட்டிகேட்டட். அப்போது ஃப்ளிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல கிடையாது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ளிப்பு. நமக்கு வந்து இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி போட்டிருக்கேன். இந்த ஃப்ளிப்பு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப்பு அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப்பில் ரெண்டுமே ஃப்ளிப்பு தான். ஏன்னா ரியாக்ஷன்ன்றது வந்து இங்கேயும் நடந்திருக்கு. பாடி க்ளோஸ்ன்றது இங்கே நடந்திருக்கு. அப்போது ரெண்டுமே ஃப்ளிப்பு தான். ஸோ நமக்கு டிசிஷனல் டிமாண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பாக இருக்குது. அப்படின்றப்போ இந்த 2 டிமாண்ட்லேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். மஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த டிமாண்டில் டைரெக்டாக என்ட்ரி போகலாம், ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் என்ட்ரி போகலான்னு சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி போயிடக்கூடாது. நீங்கள் உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணணும். நான் வந்து இந்த டைரக்ட் என்ட்ரியில் லாஸ் பண்ணால் எனக்கு வந்து எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கேபிட்டலுக்கே 0.5% தான் நான் லாஸ் பண்ணுவேன். 2 என்ட்ரி வந்து சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டுமே லாஸ் ஆகிட்டாலும் எனக்கு வந்து என்னோடய கேபிட்டல்லேருந்து 1% தான் நான் லாஸ் பண்ணுவேன். அப்போ அந்த 1% அப்படின்றது எனக்கு ஒரு லாஸாகவே கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா? 10 எஸ்எல் வாங்கினாலும் ஒரு ட்ரேடில் கவர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் கொண்டு போயிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே இல்லாமல் நான் சொல்கிறேன்ட்டு ஒரு இடத்துல என்ட்ரி தயவு செஞ்சு போயிடாதீங்க. உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். என்னோட அனலைஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ மார்னிங் வரும் 6:30க்கு. வரும்போது எந்த சினாரியோ நடந்திருந்தாலும் சினாரியோ வந்து இப்படி நடந்திருக்கு, நீங்கள் வீடியோ பார்க்கும்போது மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கான் அப்படின்னா அச்சச்சோ மிஸ் பண்ணிட்டோமேனு இங்கெல்லாம் போய் நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ஹண்ட்டு இந்த மாதிரி இடத்துல தான் நடக்கும். ஒன்று நீங்கள் என்ட்ரி பிடிச்சா எக்ஸ்ட்ரீமில் தான் பிடிக்கணும். ஒரு என்ட்ரி பிடிச்சிட்டிங்கன்னா ஹோல்டு பண்ணிக்கணும். ஓகேங்களா? நடுவில் போயெல்லாம் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 கரன்சி பேரை வந்து பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோனால் இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். இந்த வீடியோனால் உங்களுக்கு லேர்னிங்ஸ் இருக்குது, ஏதாவது கற்றுக்குறீங்க, பெஸ்ட்டாக இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்க முடியுது அப்படின்னு உங்களுக்கு தோணுனா கமெண்டில் வந்து திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.